ஒயிட் ஹேர்ஸ் வந்து இப்போ ஒரு ரொம்ப கம்மி வயசு வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து எதனால சார் வருது? இந்த இளநரை அப்படின்னா இந்த லெஸ் தென் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் இதில் வர்றது தான் இளநரைன்னு சொல்லுவாங்க. இந்த இளநரை வரத்துக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஜெனட்டிக், செகண்ட் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், தேர்டு வந்து உங்களுடைய டெஃபிஷியன்சிஸ். ஜெனட்டிக் வந்து அது என்ன அப்படின்னா உங்கள் ஃபாதருக்கோ கிராண்ட் ஃபாதருக்கோ இல்லை மதர் சைட்லையோ யாருக்காவது இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வரக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அதாவது சின்ன வயசில் லெஸ் தென் 30 இயர்ஸில் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி லெஸ் தென் 20 இயர்ஸில் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கும், இல்லை அதர் ஜெனட்டிக் வேறு கண்டிஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கலாம். அது மூலயமாவும் அவங்களுக்கு இந்த மாதிரியான இளநரைகள் வர ஆரம்பிக்கலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபிஷியன்சிஸ், அதாவது இந்த B12 டெஃபிஷியன்சி, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, இது மாதிரியான மினரல்ஸ் அலாங் வித் விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும்போது இந்த மாதிரி இளநரையை பார்க்கலாம். இதில் பேசிக்காக இளநரைனா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே இந்த ஹேரில் இந்த கருப்பாக இருக்கிற செல்ஸ் எல்லாம் மெலனின்னு சொல்லுவாங்க. அது மூலயமா தான் இந்த பிளாக் பிக்மெண்ட்லாம் உருவாகும். சில பேருக்கு இந்த பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாகும், மெலனின் பிக்மெண்ட்டே கம்மியாகும், இல்லை அதோட ஃபங்க்ஷன் கம்மியாகும். அப்போ இந்த மாதிரியான ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரி தேன் வந்து தெரியாமல் தலையில் பட்டுருச்சு அப்படின்னா முடி ஒயிட் ஆயிரும் அப்படின்னாலும், இது மாதிரி ஒரு ஒயிட் ஹேர் வரும்போது அதை நம்ம ப்ளக் பண்ணோன்னா நிறைய வெள்ளை முடி வரும், அதெல்லாம் வந்து உண்மையா சார்? கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி தேன் மேலே பட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பட்டாலும் சரி கண்டிப்பாக வராது. சில ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது, ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்குது, அதாவது ஸ்கின்னையே டேமேஜ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதெல்லாம் படும்போது வேணால் அது மாதிரி ஒயிட் ஹேர்ஸ் வரலாமோ தவிர தேன் பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் பட்டாலோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஹேர்ஸ் வராது. அதே மாதிரி ஒரு வெள்ளை முடி பிடுங்கிட்டா நிச்சயமாக அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா இது எல்லாமே ப்ரீடிட்டர்மைன்டு செல்ஸ். இது எல்லாமே ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால, ஏதாவது ஒரு ப்ளக் பண்ணுறதுனால மற்ற பக்கத்தில் இருக்கிற ஹேர்ஸ் எது மூலமாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதனோட பிக்மெண்ட் கண்டிப்பாக குறையாது. ஸோ இது எல்லாமே டோட்டல் மித், கண்டிப்பாக இது நீங்கள் நம்ப வேணாம். ஒயிட் ஹேர்ஸும் ஹேர் ஃபாலும் கம்பைண்டாக வருமா சார்? நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெஃபிஷியன்சிஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ் இருக்கோ அவங்களுக்குலாம் நிச்சயமாகவே இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரொம்ப ஒயிட் ஹேராக போகாமல் ஒரு பழுப்பு நில ஹேராக ஃபஸ்ட்டு மாறும். அதுக்கப்புறமா தான் இந்த ஒயிட் ஹேர் வரும். இது கூடவே சேர்ந்து இந்த பிரிட்டில் ஆகி உடஞ்சி விழ ஆரம்பிக்கலாம். இந்த டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறவங்களாம் அவங்க நிச்சயமாக ரெண்டும் கம்பைண்டாகவே வர ஆரம்பிக்கும். சார், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இது ஜெனட்டிக்காக வரும் அப்படின்னு, அப்போனா இது வந்து இது சரி பண்ணவே முடியாத ஒரு விஷயமா? இதுக்கு ஜெனட்டிக்காக தான் வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்கணும். உங்களுக்கு எதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கா அப்படின்றதான பிளட் டெஸ்ட் எடுத்து கண்டிப்பாக எடுத்து பார்க்கணும். அதர்வைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த மாதிரியான பழக்கவழக்கங்களையும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் இல்லை டோட்டலாகவே உங்களுக்கு ஜெனட்டிக் மட்டும்தான் அப்படின்னு அவங்க டிட்டர்மைன் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இதுக்கான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, தென் சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஜெனட்டிக்காக வந்தாலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் 30 to 40% தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ ஜெனட்டிக்காக வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா சார்? வீட்லேயே சரி பண்ணிடலாமா இந்த பிரச்சனையை? ஹோம் ரெமெடிஸ்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் ஹேர்ஸ்க்காக இந்த ஹென்னா பேஸ்ட் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹென்னா இது நேச்சுரல் டை மாதிரி, ஸோ அதுவாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் க்ரூடாக அப்படியே பண்ணும்போது சில பேருக்கு இரிட்டேஷன் வர ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கழுத்து பகுதியில் போட்டு பார்த்து அது உங்களுக்கு ஒத்துதான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை தவிர மற்ற எந்த விதமான ஆனியனோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது அரைச்சி போடுறதா இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. ஹென்னாவை தவிர வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ பெட்டர் இதிலேருந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான விஷயம். ஓகே சார், அப்போ ஹென்னா போடுறது வந்து அது சரியாயிருமா? அப்போ கலர் திரும்பி வந்துடுமா பிளாக் கலரில், இல்லை அது ஒரு டெம்பரரியான ஒரு இதுவா சார்? கண்டிப்பாக அது ஒரு டெம்பரரி. எப்படி நம்ம கையில் வச்சு நம்மளுக்கு ப்ரௌன் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஹேரும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் கொடுக்கும். அவ்வளோதான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகி எப்படி கையில் காலில் வைக்கும் போது ஃபேட் அவுட் ஆகி போதோ அதே மாதிரி ஃபேட் அவுட் ஆகி போக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. எப்படி நம்ம டை மற்ற டை இருக்கோ அதுவும் ஒரு விதமான டை, அவ்வளோதான். பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னா என்ன சார் இந்த ப்ராப்ளமுக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரூட் காஸ் கண்டிப்பாக இது பண்ணணும். உங்களுக்கு என்ன விதமான இதனால் வந்திருக்கு அப்படின்னா டெஃபிஷியன்சிஸ் மூலயமா தான் உங்களுக்கு ஒயிட் ஹேர் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டெஃபிஷியன்சி சரி பண்ணால் கண்டிப்பாகவே புது வர ஹேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் ஹேர்ஸாகவே வர ஆரம்பிக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து அப்போ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஆகாதுன்னு நம்ம வேறு என்ன மாதிரி வந்து பண்ணிக்கலாம் சார்? சொல்யூஷன்ஸ் வேறு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்?
யூஸ்வலாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது ஏற்கனவே சொன்ன தான் ஹென்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அலாங் வித் டை. இந்த டைஸில் பார்க்கும்போது நிறைய டைஸ் இருக்குது. பேராபென் ஃப்ரீ டைஸ் எல்லாமே நிச்சயமாக அதை யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு இந்த பிபிடின்னு சொல்லுவாங்க, இந்த டைஸ்லேயே அது இருக்கும். அது யூஸ் பண்ணால் சில பேருக்கு அலர்ஜி வரும். ஸோ எப்பயுமே நீங்கள் டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஏதாவது ஒரு பகுதியில் யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் டை யூஸ் பண்ணலாம். அதுதான் ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸாகவே இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஜெனட்டிக்காக வர இளநரைக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி. அதுவும் நிறைய இடத்துல வந்து ஃபேக்காகவே நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய அளவுக்கு யூஸ் ஆகிறதே கிடையாது. ஸோ தெரப்பட்டிக்கலாக ப்ரூவனாக ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. அதுவுமே 30 to 40% ஆஃப் த பர்சனுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ நிச்சயமாக ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.